ஹீரோ கர்னல் இல்லையோன்ற டவுட் கோகியோட சித்தப்பாக்களுக்கு இருக்கிறதுனால கோகியோட அப்பாவோட சேர்ந்து அவரை டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ எப்படியோ சமாளிச்சிடுறாரு. கோகி அப்பாவுக்கு பால்காரர் ஒருத்தர் எனிமியாக இருக்கார். அவருக்கு இவங்க எல்லாருமே டான்சர்ஸ்ன்றது தெரிய வந்துடுது. ஆனால் அவர் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறாரு. கல்யாண டேட்டும் வந்துடுது. ஒய்ஃப் அங்கே வந்துடுறாங்க. ஹீரோ அவங்க டைவர்ஸ் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு கிடைக்க போகிற ப்ராப்பர்ட்டிக்காகத்தான் லவ்வர் அவங்க கூட இருந்திருப்பார். இப்போது அது கிடைக்காது, அவர் கொடுக்க மாட்டான்னு ரியலைஸ் பண்ணிட்டதுனால அவங்கள கழட்டி விட்டுட்டு போயிட்டாரு. ஹீரோனோட ஹஸ்பண்டும் அங்கே வந்திருக்காரு. கோகியோட அப்பாவுக்கு ஏதோ ப்ராப்ளம்னு தெரிய வந்துடுது. ஹீரோயின் 2 பேர்கிட்டையும் தனித்தனியாக பேசுகிறாரு. இந்தியாலையும் வெளிநாட்டிலையும்னு நாங்கள் தனித்தனியாக இருக்கும்போது அஃபேர் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இது பத்தாதுன்னு ஹஸ்பண்ட் பொண்ணு என்னோடதுன்னு சொல்லிட ஊருக்கவ கர்னல் பொண்ணு தானேன்னு ஹீரோயின் சொல்லி அதையும் சமாளிக்கிறாங்க. அடுத்தது கல்யாணம் நடக்க போகிற சந்தோஷத்தில் கோகியோட அப்பா அவரோட ஃபேமிலி வந்திருக்கிற எல்லாருமே இந்தியாவை பற்றி கோஷம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஹஸ்பண்டையும் கோஷம் போடுங்கன்னு சொன்னால் அவர் நாங்கள்லாம் பாகிஸ்தான் ஆளுங்கன்னு அடுத்த குண்டை தூக்கி போட்டுடுறாரு. மிஷனுக்கு வந்த இடத்துல தான் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்ல வைஃப் அவர் கர்னலே இல்லைன்னு உண்மையை சொல்லிடுறாங்க. இதனால் கோகியோட அப்பா கோபத்தில் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிடுறாரு. அப்போது அங்கே வந்த பால்காரர், என்னோட பையன் கல்யாணத்தை நீ ஏன் டிசைட் பண்ணுற, ஒரு டான்ஸரோட என் பையன் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி கோகியோட அம்மா பால்காரரை லவ் பண்ணியிருப்பாங்க. ஃபேமிலி ப்ரெஷர்னால் கோகியோட அப்பாவை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. கல்யாணத்துக்கு பின்னாடி அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. கோகியும் நீங்கள் சொன்னா தான் நான் இந்த கல்யாணத்தை பண்ணிப்பேன்னு சொல்கிறாரு. சபாவும் நாங்கள் தப்பானவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் பேசுகிறாரு. இதனால் கோகியோட அப்பா ஒத்து வர்றாரு. பால்காரரையும் கல்யாணத்தை பார்த்துட்டு போக சொல்கிறாரு. சபாவோட அப்பாவை வெளியே அனுப்பிடுறாங்க. ஹீரோவையும் அவருக்கு யார் வேணும்னு டிசைட் பண்ண சொல்கிறாரு கோகியோட அப்பா. அந்த டைம் ஒரு லைட் கலண்டு வைஃப் மேலே விழுகுது. ஸோ ஹீரோ அவங்கள பார்க்குறதுக்காக போயிடுறாரு. அவங்கள தூக்கிட்டு போகிறாரு. ஹீரோயின் லவ் பண்ணுற மாதிரி நடிச்சிட்டு இருந்தவங்க இப்போ உண்மையிலேயே லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ சோகமாக நின்றுட்டுருக்காங்க. ஆனால் ஹீரோ அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்காகத்தான் போயிருப்பார். கொஞ்ச நாள்லேயே தனக்கு பிடிச்ச ஹீரோயின் கூடயே சேர்கிறதுக்காக திரும்பி வந்துடுறாரு.